நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு புத்தகம். நியூக்ளியர் வார் சினாரியோ அப்படின்னு ஆனி ஜேக்கப்சன் அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு புக்கு. அணு ஆயுத போர் நடந்ததுன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கறத டீட்டெயில்டா விவரிக்குது. அணு ஆயுதம் போர் அப்படிங்கிறது ஒரு முடிஞ்சு போன கதையா, நடக்கிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் எவ்வளவு அருகாமையில் இருக்கிறது அப்படிங்கறத இந்த புக் ரொம்ப டீட்டெயில்டா ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்குது படிக்கிறதுக்கு. உலகத்துல இப்போ ஒரு 12,000+ அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. ஒரு தவறான செயற்கோள் சிக்னல் இல்லது ஒரு தவறான ஒரு புரிதல் அதை வச்சுட்டு சட்டுன்னு ஸ்டார்ட் ஆயிடலாம். டெக்னாலஜி உங்களை பாதுகாக்கணும்னு நம்புறீங்களா அப்படின்னு இந்த புக்கு கேக்குது. ஏன்னா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் கிளிச் ஒரு அணு ஆயுத போரை ஸ்டார்ட் பண்ணிடும். ஒரு சினாரியோ சொல்லுது, வடகொரியா ஒரு ஏவுகணையை தவறுதலா அமெரிக்கா மேல அனுப்பிடுது. அதுக்கப்புறம் அந்த 6 மினிட்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கறது ரொம்ப புட்டு புட்டு வைக்குது இந்த புக்கு. அந்த வடகொரியாவின் ஏவுகணை அமெரிக்காவை நோக்கி வரும்போது பதிலுக்கு அமெரிக்க அதிபர் 6 நிமிஷத்துல டக்கு 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 டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்றாரு. அப்ப அவரோட அமெரிக்கன் ஏவுகணைகள் ரஷ்யா தாண்டி போகுது. அப்ப ரஷ்யன் டிஃபென்ஸ் அவங்களும் ரியாக்ட் பண்றாங்க. ஸோ இப்படியாக ஆபத்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றன, ஒரு டொமினோ எஃபெக்ட் மாதிரி. இதுல இந்த ஆனி என்ன சொல்றாங்கன்னா, உயிர் பிழைச்சவங்க இந்த நியூக்ளியர் வார் முடிகிற டைம்ல இறந்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஏன்னா அந்த தட்பவெப்பம் அண்ட் இந்த வெதர் அவ்வளோ கேவலமா இருக்கும். சூரிய ஒளியே இருக்காது, சுத்தமான காத்து இருக்காது. இதுக்கு பேர் MAD அப்படின்னா மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன். நீ என்னை தாக்கினால் நான் உன்னை நிச்சயமாக தாக்குவேன், இருவரும் சேர்ந்து அழிவோம் அப்படிங்கிறது தான் அந்த கோட்பாடு MAD. ஸோ இது ஒரு டிட்டரண்டா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அதை வச்சிருக்காங்க. இந்த பயத்துலதான் இப்போ உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஆனா இட் டேக்ஸ் ஒன்லி அ ஸ்மால் மிஸ்டேக், அ ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டொமினோ எஃபெக்ட் கிரியேட் ஆகிறதுக்கு. இன்னொரு ஒரு பாயிண்ட் லான்ச் ஆன் வார்னிங். எதிரி ஏவுகணை நம்ம தாக்குற வரைக்கும் இந்த கண்ட்ரி வெயிட் பண்ணாது. அந்த எச்சரிக்கை வந்த உடனே பதிலடிக்கு இவங்க தாக்கிடுவாங்க. இந்த போட்டியில வெற்றியாளர்கள்னு யாரும் இல்லை, அனைவரும் தோற்பார்கள். இந்த பயங்கரமான உண்மையை தான் இந்த புக்கு கோடிட்டு காட்டுது. புறக்கணிப்பது இனிமே தீர்வு இல்லை. இதுக்குள்ள ஒரு சொல்யூஷன், நம்ம அவேர்னஸும் சொல்யூஷனும் கூடிய சீக்கிரம் நம்ம கொண்டுட்டு வரணும். அறியாமை ஆபத்தானது, விழிப்புடன் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கு முடியுது. ஸோ நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த புக்கு நல்ல சூப்பரா த்ரில்லர் மாதிரி இருக்கு, ரொம்ப விரும்புவீங்க.